இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Tallyprimeல ஸ்டாக் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் கிரியேஷன் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆஃபீஸில் வந்து எந்த ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம், அதாவது எந்த ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், என்ன ஸ்டாக் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸ்டாக் கிரியேஷனில். இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் மாஸ்டர்ஸ் க்ரியேட்குள்ளே போயிட்டு ஸ்டாக் குரூப்ஸ், யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அது வந்து உங்களுக்கு குரூப் பண்ணணும். இப்போ குரூப் பண்ணுறதுல எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போ கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஒரே ஒரு குரூப் தான் ப்ராடக்ட்ஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நமக்கு குரூப்பிங் தேவை கிடையாது. இதே ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸும் வச்சுருப்பாங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க, தென் ஸ்டேஷ்னரியும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்போது வந்து என்ன பண்ணலான்னா குரூப் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ப்ரொவிஷன் ஒரு குரூப்பாகவும், ஃபேன்சி ஒரு குரூப்பாகவும், ஸ்டேஷ்னரி ஒரு குரூப்பாகவும் க்ரியேட் பண்ணிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, எந்த குரூப்புக்கான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிகமான சேல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு குரூப் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் குரூப்பில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் எடுத்திருக்கேன். தென் யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா NOS அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறோம். தென் ஸ்டாக் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கீழே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இது மூணும் வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸில் எடுத்துருக்கோம். இது எப்படி டேலியில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் மாஸ்டர்ஸில் க்ரியேட், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணணுமா இல்லை இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணணுமா என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்து அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அதாவது லெட்ஜர் எல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது என்னென்னா ஸ்டாக் ஐட்டம் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அதுதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் ஐட்டமில் போய் பாருங்கள், இங்கே என்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கேட்குது. இங்கே நேமில் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அதாவது மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இது மூணு தான் நம்ம ஸ்டாக் ஐட்டமாக க்ரியேட் பண்ண போகிறோம். தென் இங்கே என்ன கேட்குதுன்னு பாருங்கள், அண்டர் அண்ட் யூனிட்ஸ் ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷனில் கேட்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக இப்போ ஒருவேளை நீங்கள் அண்டர் வந்து இப்போ நீங்கள் ஒரே ஒரு குரூப் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அண்டரில் வந்து நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரைமரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மானிட்டர் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், ப்ரைமரி மானிட்டர் அப்படின்றது கம்ப்யூட்டர் தான், தென் கீபோர்டும் கம்ப்யூட்டர் தான், மவுஸும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இது எல்லாமே வந்து ஒரே குரூப் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறது கிடையாதுன்னா ஃபேன்சி ஐட்டமோ இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டமோ நான் இங்கே வந்து என்டர் பண்ண போகிறது கிடையாது. இப்போ மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே வந்து ஒரே குரூப் ரிலேட்டட் தான். ஸோ நான் இப்போ இங்கே வந்து அண்டரில் குரூப் செலக்ட் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரைமரி வச்சு நீங்கள் என்டர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் அதாவது ஆல்ரெடி நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸில் இங்கே டிஸ்பிளே ஆகும், இதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அதாவது ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் இந்த ஆப்ஷனில் வச்சு Alt+C ஷார்ட்கட் கொடுத்தும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஸ்டாக் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ பேக் போயிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நான் குரூப் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டாக் குரூப்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு குரூப் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் என்னோடய குரூப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இது எல்லா ஆப்ஷனும் இக்னோர் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டாக் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்டரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸில் நம்ம குரூப் வந்து டிஸ்பிளே ஆகுது, நம்ம க்ரியேட் பண்ண குரூப். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா குரூப் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் குரூப்பிங் பண்ணணும், குரூப்பாக நீங்கள் குரூப் வைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டாக் எல்லாமே வந்து சேம் ப்ராடக்ட் அதாவது சேம் குரூப் தான் அப்படின்னா நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணாமல் இங்கே அண்டரில் ப்ரைமரி வச்சுட்டு கூட நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணால் மானிட்டர் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான். ஸோ கம்ப்யூட்டர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். தென் யூனிட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். யூனிட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதாவது ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கேயும் Alt+C கொடுத்தும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பேக் போயிட்டு
நம்ம ப்ரீவியஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா Alt C கொடுத்து நான் உங்களுக்கு யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ யூனிட்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா Alt C கொடுக்குறேன். Alt C வந்து க்ரியேஷனுக்கு ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா யூனிட் க்ரியேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே வந்துட்டு இங்கே சிம்பிளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா NOS, அதாவது NOSனால் என்னென்னா நம்பர்ஸ் வந்து நான் NOS வந்து போட்டிருக்கேன் சிம்பிளாக. தென் ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் NUMBERS நம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் யூனிட் குவான்டிட்டி கோட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ N ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NOS நம்பர்ஸ் அப்படின்னு ஹைலைட் ஆகும். இதை போய் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸில் NOS அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நமக்கு இங்கே தேவைப்படாது. நம்ம இது வந்து வவுச்சர்ஸ் அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இக்னோர் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் குவான்டிட்டி ரேட் வேல்யூலாம் காட்டுது. இது எதுக்காக காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கரண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம போட்டு என்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம கம்பெனி வந்து பாருங்கள், கம்பெனி இங்கே நம்ம க்ரியேட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1st April 2022 31st March 2021 தான் நம்ம கம்பெனியோட டேட். ஒருவேளை இந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் கம்பெனி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயர் அதோட க்ளோசிங் பேலன்ஸ் இருந்துச்சு, மானிட்டர் வந்து நம்மக்கிட்ட கையில் இருந்துச்சு குவான்டிட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இயருக்கான ஓப்பனிங் பேலன்ஸாக எத்தனை குவான்டிட்டி இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, அதோட வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். தென் நான் என்ன க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா கீபோர்டு. ஓகே, கீபோர்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் அண்டரில் வந்து அதாவது குரூப்பும் யூனிட்ஸும் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டா போதும். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸில் டிஸ்பிளே ஆகும். நம்ம அதையே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணுறேன். தென் NOST இப்போ என்டர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். தென் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நான் குரூப்பில் செலக்ட் பண்ணிட்டேன். தென் யூனிட் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் குரூப் வந்து நீங்கள் எத்தனை குரூப் என்னென்ன ஸ்டாக் வந்து உங்கள் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு குரூப் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது மட்டும் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும், இல்லை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஆல்டருக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்டாக் குரூப்ஸ் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஸ்டாக் ஐட்டமை இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வச்சு என்டர் கொடுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் இந்த 3 ஸ்டாக் ஐட்டம் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் என்டர். கீபோர்டை நான் இப்போ ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்டர் கொடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் பண்ணணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வேளை டெலீட் பண்ணணுன்னா Alt+D கொடுத்திங்கன்னா டெலீட்டோட ஷார்ட்கட் வந்து Alt+D. ஸோ Alt+D கொடுத்திங்கன்னா டெலீட் பண்ணணுமான்னு கேட்குது. இங்கே எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ நான் இதை டெலீட் பண்ண வேண்டாம். ஸோ நான் டெலீட் பண்ணலை, பேக் போயிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து கம்பல்சரி என்டர் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வவுச்சர் இந்த வவுச்சரெல்லாம் போடும்போது நம்ம ஸ்டாக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாக் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் அதை ஆல்டர் டிஸ்பிளே அப்படின்னும் நம்ம பார்த்தாச்சு.